வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்னைக்கு பெண்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறேங்க. என்னுடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வெளியில் போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் 50,000 வாங்குறாரோ, 15,000 வாங்குறாரோ, 10,000 வாங்குறாரோ, அதை பற்றி கேள்வி இல்லைங்க. அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற சம்பளம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதை வச்சு நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சிக்கனமாக பொருளை வேஸ்ட்டு பண்ணாமல், ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் சிக்கனமாக குடும்பம் பண்ணணும். அதுக்கான ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். அதாவது மாதம் மளிகை ஜாமான் வாங்குறீங்க. உங்களால் முடிஞ்சது 1/2 கிலோவோ, 1/4 கிலோவோ, 1 கிலோவோ அதை சிக்கனமாக பயன்படுத்திக்க போகிறீங்க. அதையெல்லாம் வெயிலில் ஒரு ட்ரிப்பு காய வச்சு பாட்டிலில் கொட்டி வச்சுடுங்க. தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. ஈரக்கை வச்சு எடுக்காதீங்க. எடுக்கும்போது ஏதோ ஒரு பொருள், மல்லியோ இல்லை மிளகாயை காம்பாஞ்சு டப்பாவில் எடுத்து வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நமந்து போகிறது கம்மியாகும். காம்பில் தாங்க கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகம் இருக்கும். அந்த ஈரம் மிளகாயில் ஏறும். அதனால் காம்பை கட் பண்ணி வச்சிங்கன்னா, காய வச்சு காம்பை வாங்கினோடனே காம்பை கட் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு உள்ளது கரெக்டாக போயிடும். நீங்கள் இடையில காய வைக்க வேண்டாம். இல்லை 1 கிலோ இல்லை 2 கிலோ அப்படி காய வச்சிங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு வரும். அதேமாரி ஸ்டோரேஜ் பண்ணோம்னா நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்து நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில், காற்று போகாத கண்டெய்னர், பிளாஸ்டிக்கோ கிளாஸ் பாட்டிலோ இல்லை சில்வர் வாளியில் எந்த ஒரு பொருள் வச்சாலும் அது வீணாதாக போகும். அரிசிலாம் கொட்டி வைக்கலாம், தீபாவளி பலகாரம்லாம் வைக்கலாம் பேப்பர் போட்டு. பட் ஆனால் மிளகாயோ பருப்போ அந்த சில்வர் ஏனத்தில் வச்சிங்கன்னா சில்லுன்னு அந்த ஏனத்தினுடைய தன்மை பொருளை வீணாக்குங்க. அதனால் எல்லாமே டப்பாவாக பார்த்து, பிளாஸ்டிக் டப்பா ஏர்டைட்டான டப்பாவாக போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் நல்லா பொருள் தெரியும், வீணாகவும் போகாமல் இருக்கும். கிச்சனை பொறுத்தளவு லேடிஸ் தாங்க பத்திரமா பாதுகாக்கணும். அதே போல் சமையல் எடுத்துக்கோங்க. சமையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டு தெரியும். அதாவது எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும், கைக்குத்தல் அரிசியாக இருந்தாலும் சரி, கேரளா ரைஸாக இருந்தாலும் சரி, ஆந்திரா பொன்னியாக இருந்தாலும் சரி, கட்டிங் ரைஸாக இருந்தாலும் சரி. கட்டிங் ரைஸ் ரொம்ப நாள் ஊற வைக்க முடியாது. உடனே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சமைக்கலாம். மற்ற அரிசியெல்லாம் ஒரு 1/2 hour ஊற வைக்கலாங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் வடிச்சிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு இருக்கும். அதே போல் கேஸ் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிற சாப்பாடு வேக வேண்டிய நேரம் 15 நிமிஷம், 5 நிமிஷம் குறையுங்க. இதிலெல்லாம் நம்ம சிக்கனமாக இருந்தோம்னாலே குடும்பத்தை நல்லா ரன் பண்ண முடியும். அதே போல் காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தனி கவர், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலைக்கு ஏர்டைட்டான கண்டெய்னர், இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் அழகாக பண்ணிட்டோம்னா 15 நாள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இஞ்சிக்கு தனியாக ஒரு பாட்டில், நல்லா வந்ததுமே மண் போக அலம்பிட்டு ஒரு டவல் வச்சுட்டு இது கிச்சன் டவலில் வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் அப்படியே ஈரத்தன்மை மாறாமல் பச்சை இஞ்சியாகவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இஞ்சி டீக்கோ சமையலுக்கோ எல்லாத்துக்கும் அழகாக யூஸ் பண்ணலாம். அதுபோல் சாப்பாடு ஊற வைக்கிறீங்களா, இன்றைக்கி ஒரு கை சாதம் மீந்துருச்சா, ஒரு நல்ல சாம்பார் குழம்பா இருக்கும்போது சேர்த்து சாப்பிட்டுடுவோம். மறுநாள் கொஞ்சம் ஏதோ சாப்பாட்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், சமையலில் கொஞ்சம் சொதப்பல் பண்ணிட்டோம், சாம்பார் நல்லா இல்லை அப்படின்னா அன்றைக்கி சாப்பாடு மீந்துடும். அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அது நைட்டு சாப்பிட்றதுன்னா வச்சுக்கோங்க. இல்லையா அதில் 2 பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டுங்க. ஓட்டிட்டு அதில் கொஞ்சம் கடல மாவை ஆட் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு போட்டு பகோடா மாதிரியும் போடலாம், வடை மாதிரி தட்டி சாப்பிட்டுடலாம். ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்கள். அதே போல் அரிசியை பார்த்து
அதாவது ஒரு அழாக்கு போடுறீங்களா, அதில் ஒரு கை அள்ளி அந்த அரிசி ட்ரம்லேயே போட்டுடுங்க. ஒரு படி குறைச்சலா வடிச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது க்ளீனாக சாப்பிட்டெல்லாம் மீதி சாதம் மீறாது. அதுமாரி குழந்தைங்கள்லாம் நிறையா இருந்தால் கொஞ்சம் மீதி மிச்சமாக தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து நைட்டு பசங்களுக்கு நேரமாக யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லையா இந்த மாதிரி போண்டாவோ வடையோ பகோடாவோ போட்டு கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் சாம்பாரும் உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ சாம்பார் வைப்பீங்க அதே அளவுக்கு பருப்பு. 2 பேர் எக்ஸ்ட்ரா விருந்தாடி வராங்க, இல்லை 4 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க, உங்கள் 2 பேருக்கு டெய்லி எப்படி போடுவீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் 3 மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா அந்த விருந்தாடி கெஸ்ட்டுக்கு ரசம் பருப்பு தண்ணியை எடுத்து ரசம் வச்சுட்டு மற்றதை பருப்பு போட்டு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் பருப்பு வைக்கும் போதே ரசத்துக்கு 2 தக்காளி, சாம்பாருக்கு 2 தக்காளின்னு 4 வந்து ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து போயிடும். அப்படியே கரண்டியாலேயோ இல்லை மற்ற கடையிறதாலேயோ கடைஞ்சி விட்டு சாம்பார் எடுத்து ஊற்றி காய் வந்து வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி விட்டு காயை போட்டு வேக வச்சுட்டு மிளகாத்தூள் கருவேப்பிலை எல்லாமே போட்டு அந்த பருப்பை கடைஞ்சி விட்டு தூக்கி ஊற்றுனீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி. சிக்கனமாக நீங்கள் கேஸையும் சிக்கனம் பண்ணலாம், சாப்பாடையும் சிக்கனம் பண்ணலாம். அதே போல் பொருளையும் வேஸ்ட்டு பண்ணாமல் மளிகை ஜாமானையும் வெயிலில் காய வச்சு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வத்தல் ஐட்டம்லாம் சில பேர் போட்டு வச்சுப்பாங்க, சில பேர் கடையில் வாங்கி வச்சுப்பாங்க. கடையில் வாங்கிட்டு வந்து பாக்கெட்டு பிரிச்சுட்டிங்கனாலே அதில் காற்று பூந்ததுனாலே ஈரத்தன்மை வந்துடுங்க. அதனால் அப்பப்போ வெயிலில் வச்சு அப்பளக்கட்டை கூட நீங்கள் வெயிலில் வச்சு எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 மந்த்து வரும். அதே போல் ஆயில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லிட்ரு 8 லிட்ரு அப்படிலாம் வாங்கிக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆயில் வந்து பேக் பண்ணது எந்த டைமோ அது எவ்வளோ நாள் கழிச்சு கடைக்கு வருதோ அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எப்போ வாங்கிட்டு வரோமோ, அதனால் மாதத்துக்கு உள்ள ஆயில் 3 லிட்டரோ 5 லிட்டரோ எந்த லிட்ரு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அந்த லிட்ரு வரைக்கும் வாங்கிக்கோங்க. முக்கால்வாசி நீங்கள் எண்ணெய் வந்து ஆயில் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடை உரப்படெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கான எண்ணெய் ஊற்றினா தான் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து அவியல் வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றாத கூட சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் உடம்புக்கு நல்லது. அதை மெனக்கட்டு செஞ்சு அவியலும் அடையும் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயிலை முக்கால்வாசி அளவுக்கு குறைச்சிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட்டு போடுவாங்க. தோசையிலே ரோஸ்ட்டு போடுறதுக்கு நல்லா 2-3 ஸ்பூன் எண்ணெய் மொண்டு ஊற்றுவாங்க. என் பையனுக்கு அப்படி வச்சா தான் பிடிக்கும், என் பொண்ணுக்கு நிறைய ஊற்றினா தான் மொறுமொறுன்னு சாப்பிடுவா அப்படின்னு ஊற்றுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். ப்ரெஷர் வந்து சீக்கிரமாகவே வரும். அதனால் ஆயிலை பொறுத்தளவு டீப் ஃப்ரை பண்ணி தான் எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்ணும். அதே போல் நீங்கள் ஆயில் வந்து சேர்க்குறத பொரியலெல்லாம் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றினா போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிறதுக்கு மட்டும் போகிறோம். அது திரும்ப தண்ணியில் தான் பாயில் ஆக போகுது. முட்டைக்கோஸோ புடலங்காயோ இல்லை அவரைக்காயோ ஏதோ ஒரு பொரியல் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் தான் பாயில் பண்ண போகிறோம். வாசனைக்கு தான் வெங்காயம் பச்சை மிளகா வதக்க போகிறோம். பருப்பள்ளி போட்டு வேக வச்சு தேங்காய் திருவி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பொரியல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காய்க்கான டேஸ்ட்டு இருக்க தான் போகுது. அதனால நீங்கள் வந்து எண்ணெய் விட்டால் தான் வாசனை வரும். சில பேர் நினச்சிப்பாங்க ஆயில் நிறையா ஊற்றினாதாங்க சமையலே நல்லா இருக்கும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கான காரம், உப்பு, வாசனைக்கு உள்ள கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய்லாம் போட்டிங்கன்னா பொரியல் நல்லா இருக்கும் போது. அதேமாதிரி சாம்பாருக்கும் எல்லா சாம்பாருக்குமே பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்தா தான் சாம்பார் வாசனையாக இருக்கும். மல்லி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் டெய்லி போட்டால் போதும். சாம்பார் அந்த உப்பு, உரப்பு, புளிப்பு, வாசனை எல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாம்பார். அதையும் சாம்பாரையும் பருப்பு கம்மியாக போட்டு கொஞ்சமாக வச்சு நைட்டோடு சரி பண்ணிவிடுங்க. 2 கரண்டி 3 கரண்டி மீந்ததுன்னா நீங்கள் நைட்டு தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்டுக்கோங்க. சில பேர் சப்பாத்திக்கு கூட சாம்பார் தொட்டுப்பாங்க. இல்லை அதிகமாகிடுச்சு, ஜென்ஸு காலையில் வேலைக்கு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்கல, மறுநாள் ரைஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த பழைய சாம்பாரை சூடு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. பொருளாதார பற்றாக்குறை வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி விலைவாசி அதிகமாக விற்கிது. நீங்கள் 10 ரூபா மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஒரு மாதம் 100 200 சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ஒரு மாதம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கே அது எந்த டப்பாவில் போட்டிருக்கோன்னு தெரியாது. திடீர்னு அவசரத்துக்கு அந்த ரூபா உபயோகப்படும். அதனால் லேடிஸ் தாங்க சிக்கனமாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம், செலவு பண்ணோன்னா ஒன்றுமே கையில் மிஞ்சாது. அதனால்
குடும்பத்தை பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணி சந்தோஷமாக தீர்க்க ஆயுசோட வாழுங்கள். நல்லா இருங்க. எல்லாருக்கும் நல்லதே சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன். யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பை.